பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை யாத்ரா 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் செய்யும் காரியங்களை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் செய்யும் ஒரு 3 காரியங்கள். முதலாவது, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பலத்த செயல்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஏன் பலத்த செயல்களை செய்கிறார் என்றால், அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காகவே பலத்த செயல்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 136ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, அவருடைய ஜனங்களை விடுதலை செய்வதற்காகவே அவர் பலத்த செயல்களை செய்கிறவராயிருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய ஜனமாய் இருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே நம்மை கர்த்தர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் போது, நாம் சேவிக்கும் ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை அறிவதற்காக அவர் பலத்த செயல்களை செய்கிறவராயிருக்கிறார். உண்மையாலுமே நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறபடியினாலே, நீங்கள் அவரை சேவிக்கிறபடினாலே, உங்கள் மூலமாக கர்த்தர் பலத்த செயல்களை செய்வாராக. 2வது, 111வது சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய செயல்கள் பெரியவைகளாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட பெரிய செயல்களை அவர் செய்கிறார் என்றால், உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்கிறார். அந்த அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது, 70 பேர் எகிப்திற்கு போனார்கள். ஆனால் நட்சத்திரங்களாக அவர் வளர்ந்து வெளியே வருகிறவர்களா இருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய கண்களிலே நீங்கள் காண்பீர்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். இந்த நாளிலே நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் பிரயாசத்தின் பலன் நிறைவா இருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 3வது, யாத்ரா 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நாம் முந்தி வாசித்த அந்த வசனத்திலே, பயங்கரமான செயல்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஏன் ஆண்டவர் பயங்கரமான செயல்களை செய்கிறார் என்றால், எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காகவே கர்த்தர் நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர்களோடு இருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்கிறார். நம்மோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார். ஆதியாம் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் 20 வருஷம் தனிமையா இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு செயல்களிலும் ஆண்டவர் அவனுக்கு நிரூபித்து அவர் பயங்கரமான செயல்களை செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வாராக. நீண்ட காலமாக ஜபத்திலே நீங்கள் காத்திருக்க உங்களுக்கு பதில் கொடுப்பாராக. அந்த பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவர் பயங்கரமான காரியங்களை செய்தார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.